ஆபாதச்சூடமனுபூயகரிம் ஷயானம் மத்தியே கவேர்துகிதுகு முதிதாந்தராத்மா அதிருஷ்டதான் நயனையோர் விஷயாந்தராணம் யோனிஷிகாவமனவை முனிவாகனந்தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. திருப்பானாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொள்வோம். ஆழ்வார்களிலே 9வதாக, அதாவது திருமங்கை ஆழ்வாருக்கு முன்பாக அவதாரம் பண்ணினவர், கார்த்திகையிலே ரோஹிணி திருநக்ஷத்திரத்தில் அவதாரம் பண்ணினவர் திருப்பானாழ்வார். ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கு கரையிலே இருக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் உறையூர், நிச்சுளாபுரி, கோழியூர் அப்படின்னு சொல்லப்படுகிற திரு உறையூர் எண்ணி சொல்லுவோம், நாச்சியார் கோவில் எண்ணி சொல்லுவோம், நிச்சுளாபுரி எண்ணி சொல்லுவோம், திருக்கோழியூர் என்ன அந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு திருநாமம். அங்க அவதாரம் பண்ணவர் தான் திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வார் ரொம்ப பெருசாவும் பாடலை, ரொம்ப சுருக்கமாகவும் பாடலை, மத்தியமா எல்லாரும் சொல்லும்படியான ஒரு அளவுக்கு நிதானமா பாடினவர் 10 பாசுரம் தான். ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை. என்ன சுவாமி, சின்னதாக இருந்தால் சின்னதுங்கிறோம், பெருசாக இருந்தால் பெருசுன்னு சொல்கிறோம், மத்தியமாக இருந்தால் சுமாராக இருக்குன்னு சொல்லிடுறோம், எதுவாக இருந்தாலும் எத்தையோ ஒன்று சொல்ல போகிறோம். ஆனால் ஆழ்வார் ரொம்ப விஸ்தாரமாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, மத்தியமாக 10 அப்படின்னு சொன்னால் 10க்குள்ளே அப்படின்னு சொல்லிடலாமல் அதுபோல ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய 10 பாசுரங்களை கொடுத்தார் அமலநாதி பிரான் அப்படிங்கிற பிரபந்தம். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். 10 பாசுரங்களாலே எம்பெருமான் பெரிய பெருமானுடைய திருமேனியையே சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமை படைத்தவர் திருப்பானாழ்வார். அதுல முதல் பாசுரம், அதுல அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்துவலன் மண்டவர்கோன் மறையார்குடில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதி அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே அப்படிங்கிற பாசுரம் முதல் பாசுரம். இந்த பாசுரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சப்தம் அமலன் அப்படின்பது. அமலன்னா என்ன அர்த்தம்? அமலன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா குற்றம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு குற்றம் என்பது உண்டா? பகவானுக்கு குற்றம் என்பதே கிடையாது. அவனை அமலன், பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அமலத்தன்மை அப்படின்னா குற்றமில்லாது இருக்கக்கூடிய தன்மை, அதுக்குதான் அமலம், அமலத்துவம் அப்படின்னு பேரு. அவனை பிரதிபடத்துவம், ஹேய பிரதிபடத்துவம் என்று சொல்லுவோம். குற்றங்களுக்கு எதிர்த்தட்டு, குற்றங்கள் இங்க இருக்குன்னா அதுக்கு எதிர்த்தட்டு என்ன? பரிசுத்தன்மை. சரி, குற்றம் இல்லாதது மட்டுமல்ல, குற்றம் இருப்பதையும் குற்றம் இல்லாதது போல செய்பவன் எம்பெருமான். ஏதோ ஒரு இடத்துல குற்றம் அப்படின்னு இருந்தா கூட அந்த குற்றத்தையே போக்கி கொடுப்பவன் எம்பெருமான். அதனாலதான் அவனுக்கு அமலன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. இந்த அமலன் அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு பரிசுத்தமானவன், குற்றமற்றவன், தாழ்வில்லாதவன் இப்படின்னு பல வைத்து கொண்டாலும் அதுக்கு ரொம்ப உயர்ந்த தாற்பயமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு வியாக்கியானத்திலே. அது என்னங்கிறத மட்டும் இந்த படத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறேன், அதை தெரிந்து கொள்வோம். பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் பல, அனந்தமானவை. அது இன்னன்னு சொல்ல முடியாது, வாயாலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமை படைத்தவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியவாசமாக எழுந்துள்ளி இருக்கக்கூடியவன். அதுக்குதான் நித்திய விபூதி அப்படின்னு பேரு. நித்திய விபூதினா பரமபதம், ஸ்ரீ வைகுண்டம். அவ்விடத்துல பெருமாள் எழுந்துள்ளி இருக்கான். ஆனா பல இடங்கள்ல பெருமான் வியாபித்துள்ளான், எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கான். பல இடங்கள்னு சொல்லக்கூடாது, சர்வ வியாபி என்று பேரு பெருமாளுக்கு. அது பரமதத்தில் இருக்கக்கூடிய ஸ்திதி ஒன்று, திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய இடம் மற்றொன்று, அவரவர்களுக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமிங்கிறது மற்றொன்று, அவதாரங்கள் பல அவதாரங்களை பண்ணது அடுத்தது,
அதற்கப்புறம் எளிமையாக ரொம்ப சௌலபியத்தோட நம்ம கண்ணு கொண்டு செவிக்கும்படியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய இடங்கள் தான் திவ்ய கஷேத்திரங்கள், திவ்யதேசங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி பெருமாள் பரமதத்துல எழுந்தருள் இருக்கிறான். அவனுக்கு அனந்தமான கல்யாண குணங்கள் உண்டு. அந்த குணத்துல முக்கியமான ஒரு 8 குணங்கள். இது என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய பக்தன் இவன் எங்கிருந்து புறப்படுகிறான்? இவனுடைய ஆயுசு முடிஞ்சா புறப்படுறானோ இல்லையோ, புறப்பட்டு போக வேண்டியதானே எல்லாரும். அப்ப அங்க பரமதத்தை போய் சென்று கிட்டுகிறான். அது சென்று கிட்டுகிறான்ங்கிறது எம்பெருமானுடைய திருவுள்ளம். எப்படியோ நம்ம மேல அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை வச்சுதான் நாம் போகிறோம் அப்படிங்கிறது அவனுடைய சித்த உபாயம், எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு. அதுல ஏற்பட்டதுன்னா நம்ம போயிடுவோம், பரமதத்துக்கு போய் சேர்ந்துருவோம். சேர்ந்துட்டோம்னா அங்கே நமக்கும் எம்பெருமானுக்கும் 8 விதமான கல்யாண குணங்கள் சாமியம் ஏற்படுகிறது. எம்பெருமானுக்குன்னு சொன்ன எம்பெருமானுக்கு 8 குணங்கள் இல்லை, பல கல்யாண குணங்கள், அனந்தமான கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. ஏன்னா பெருமானுக்கு விபூதி என்பது உண்டு. விபூதினா இருக்கக்கூடிய இடம். 2வது, எம்பெருமானுக்கு ரூபம் உண்டு. பகவான் என்பவன் ஒரு ரூபத்தை உடையவன், ஸ்வரூப ரூப. அவன் எம்பெருமான் ரூபமுடையவன். அவனுக்கு அடையாளங்கள் உண்டு. அவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள், கல்யாண குணங்கள், இதெல்லாம் எம்பெருமானுக்கு உண்டு. இது 3மே உண்டு. விசிஷ்டாத்வைத விஷயமாக பார்த்தோம் என்ன. அப்படி அந்த எம்பெருமான் அவனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள்ல இப்ப சொல்ல போறது. அபகத பாப்மா, விஜரஹா, விமிருத்யுஹு, விசோகஹா, விஜிகத்ஸஹா, அபிபாசஹா, சத்தியகாமஹா, சத்திய சங்கல்பா. 8 கல்யாண குணத்தை சொல்லியிருக்கேன். அபகத பாப்மா, விஜரஹா, விமிருத்யுஹு, விசோகஹா, விஜிகத்ஸஹா, அபிபாசஹா, சத்தியகாமஹா, சத்திய சங்கல்பா. 8 சொல்லிட்டேனா? இப்ப இது என்னங்கிறத பார்க்கணும். அபகத பாப்மா அப்படின்னா பாபம் எம்பெருமானை தீண்டாது. எம்பெருமான பாபம் ஒரு நாள் தீண்ட போறதே கிடையாது. பகவான் பாபத்துக்கும் அவனுக்கும்னா நமக்கு தான் தீண்டுமே தவிர எம்பெருமானுக்கு ஒரு நாள் பாவமே தீண்ட போறது இல்லை. பாபம் அற்றவன், பாபமே இல்லை எம்பெருமானுக்குங்கிறது. பாபம் இல்லை எம்பெருமானுக்கு. அப்ப அவன் பரிசுத்தமானவன். பாபம் இல்லை, எம்பெருமானுக்கு பாபமே கிடையாது. நமக்குத்தான் உண்டு. நம்ம தான் கர்மா பண்ணிருக்கோம், நமக்கு தான் உண்டு. அப்ப பாபமற்றவன் எம்பெருமான். 2வது, அபகத பாப்மா விஜரா. எம்பெருமானுக்கு கிழத்தன்மை உண்டா? அதாவது வயசாகுமா? நித்திய யுவா அப்படின்னு எம்பெருமானை கொண்டாடுகிறது சாஸ்திரம். நித்தியமான யுவா. ஆக அவனை கிழத்தன்மை அற்றவன் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தான் அவனுக்கு. அப்ப அவனுக்கு விஜரை, வயது என்பதாவது கிடையாது. கிழத்தன்மை என்பது எம்பெருமானுக்கு இல்லை. 2வது. அதுக்கப்புறம் அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுஹு, மரணம் உண்டா? நமக்கு உண்டு. நமக்கு கிழத்தன்மை உண்டு, நமக்கு பாபம் உண்டு, நமக்கு எல்லாமே உண்டு. பாபமும் உண்டு, கிழத்தன்மையும் ஏற்படும், நமக்கு மரணமும் உண்டு. மரணமற்றவன் எம்பெருமான். அவனுக்கு ஒரு நாளும் மிருத்யு விமிருத்யுஹு, எம்பெருமான் ஒரு நாளும் அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. அவன் எப்பொழுதுமாக இருக்கக்கூடியவன். நித்தியம் என்ன நித்யா கிருதிதரம் என்று எம்பெருமான் நித்தியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சரி, விஜரஹா விமிருத்யுஹு. அதுக்கப்புறம் விசோகஹா, எம்பெருமானுக்கு சோகம் என்பதே ஒரு நாளும் கிடையாது. வருத்தம் என்பதே எம்பெருமானுக்கு கிடையாது. நமக்குன்னா வருத்தம் உண்டு. ஏதாவது ஒரு கோளாறு நடந்துட்டு ஆர்வம் நம்மளை வசூட்டா திட்டானா உடனே வருத்தம் வந்துடும். அவர்கள் என்னை திட்டி விட்டார்கள் அப்படின்னு காலகாலத்துக்கு சொல்லிட்டே இருப்போம். என்ன சொல்லிவிட்டா, இப்படி சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டா, அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிக்கொண்டே இருப்போம். அது நமக்கு இருக்கக்கூடிய சுபாவம். ஏன்னா நமக்கு பாவம் இருக்கு, ஏன்னா நமக்கு கிழத்தன்மை இருக்கு, ஏன்னா நமக்கு மரணம் இருக்கு, அதனால நமக்கு இவ்வளவு இருக்கு. அப்ப வருத்தம் என்பது நமக்கு உண்டு. அதான் விசோகா. அவனுக்கு எம்பெருமானுக்கு கிடையாது, வருத்தம் அற்றவன். அதுக்கப்புறம் அபகத பாப்மா விமிருத்யுஹு, அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யுஹு விசோகா விஜிகத்ஸா. விஜிகத்ஸா என்ன? எம்பெருமானுக்கு
பசி என்பது ஒரு நாளும் கிடையாது. பசியற்றவன். நம்மளுக்கு அப்படியா? நமக்கு சாப்பிட்டுட்டு உடனே சாப்பிட்ட பிற்பாடு என்ன சாப்பிடுவது அப்படிங்கிறது கூட நமக்கு வழக்கம் உண்டு. இதை சாப்பிட்டோம் சுவாமி, சாப்பிட்டுட்டு எத்தானும் குடிக்கணும், இல்லை சாப்பிட்டுட்டு வேற ஏதானும் நொறுக்கு தீனி சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு சாப்பிட்ட பிற்பாடுன்னா சாப்பிட்டு எந்திருந்த உடனே சாப்பிட்றதும் உண்டு. அதே போல சாப்பிட்டு 1 மணி நாளைக்கெல்லாம் திருமணப்பள்ளியில் போய் என்ன உண்டு ஏது உண்டு என்ன ஆராய்ச்சி பண்ணுவது நமக்கு உண்டு. அப்ப இதெல்லாம் எம்பெருமானுக்கு உண்டானா? பசியே கிடையாது. ஒரு நாளும் பசியே கிடையாது. நமக்கு பசி உண்டேன்னா பாஞ்ச பௌதிகங்களாலே இந்த சரீரம் இருக்கிறதுனாலே நமக்கு அதெல்லாம் உண்டு. அதனால பசி அற்றவன் எம்பெருமான். அபிபாசா. சரி, எம்பெருமான் அபகதபாத்மா விஜரஹா விமுர்த்துஹு விஷோகா விஜிகத்ஸா. விஜிகத்ஸா என்னால் பசி இல்லாதவன். அடுத்தது அபிபாசா. பெருமாளுக்கு தாகம் உண்டா? நமக்குன்னா வெய்ய காலம்னா ரொம்ப தாகம், தொண்டையெல்லாம் வத்தி வத்தி போறது அப்படின்னு நமக்கு தாகம் என்பது நமக்கு உண்டு. எம்பெருமானுக்கு உண்டா? அவனுக்கு பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது. ஆனா அவதாரத்தில தசையிலே எம்பெருமான் வந்தபோது வேண்டடிசில் உண்ணும் போது கிடக்கும் என்ன பத்த விலோசனனுக்கு என்ன உய்த்திடுன்னு சேர்த்து அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிற போது அங்க பெருமாள் என்னை பத்த விலோசனனுக்கு உய்த்திடும் என்று அவர் பெருமாள் காட்டுக்கு போன போது நிறைய ரிஷிகள் ரிஷிபத்தினிகள் எல்லாம் கொடுத்தா அதெல்லாம் அமுது பண்ணார் பெருமான். அதெல்லாம் பார்க்கிறோம். கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையன்னு அட்டுக்கு விஷோத்து பருப்பதம் இதெல்லாம் எம்பெருமான் அங்க அமுது உண்டாம். ஆனா உண்ணாது இருக்கக்கூடிய எம்பெருமான் உண்டான் அப்படிங்கிறது தான் பெருமை. உண்ணும் குலத்தில பிறந்தவனா எம்பெருமான்னா உண்ணாத குலத்திலே பிறந்தவன் எம்பெருமான். ஆனா உண்ணுகிற குலத்திலே வந்து பிறந்தான். உண்ணாதிருக்கக்கூடியவன் உண்ணும் குலத்திலே வந்து பிறந்தான். பாவமே இல்லாதவன் பாவம் இருக்கக்கூடிய வந்து குலத்திலே பிறந்தான். மனுஷனா வந்து பிறந்தார் எம்பெருமான். அவன் அவதாரம் பண்ணுகிறான் அப்படின்னா அவனுக்கு அபிபாசகா என்னால் தாகம் இல்லாதவன், தாகமற்றவன் அப்படின்னு பொருள். அதுக்கப்புறம் சத்தியகாமகா. பெருமாளுக்கு இன்ன இல்லை அப்படின்னு இருக்கா? பெருமாளுக்கு இன்னும் இது இல்லை, இது வேணும், இந்த ஆசை வேணும், இந்த இது வேணும், அது வேணும், வீடு வேணும், மனம் வேணும், இதெல்லாம் எம்பெருமானுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னா எம்பெருமானுக்கு சத்தியகாமம். எல்லா ஆசைகளும் நிறைவேறினவன் எம்பெருமான். அவனிடத்துல எல்லாமே இருக்கு. அவனுக்கு எல்லாம் இருக்கின்ற பொழுது அவன் எதை எதிர்பார்க்க வேண்டும்? ஆனா அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சத்தியகாமத்துவம் என்பது உண்டு. எல்லாம் நிரம்ப பெற்றவன். எம்பெருமானுக்கு என்ன வேண்டும் என்பது இல்லை. அப்ப ஆசைகள் எல்லாம் துளி கூட எம்பெருமானுக்கு எல்லாம் நிறைவேறப்பற்றவன். அப்பதான் அவனுக்கு இருக்கக்கூடியது அத்தனையும் நிரம்ப பெற்றவன் எம்பெருமான். அப்ப சத்தியகாமகா. சரி, மேலே சொன்னா எல்லா கல்யாண குணங்களும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியவன். இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது தான் சத்தியகாமத்துவம் என்று சொல்லுகின்றோம். சத்திய சங்கல்பா அப்படின்னா நினைச்ச மாத்திரத்துல அதை பண்ணுவார். நம்மளால முடியுமா? நமக்கு இது ஒன்று நினைச்சோம் அப்படின்னா 10 காரியம் நினைச்சா 2 ஆகும். அவ்வளவுதான். பாஸ் கூட கிடையாது. அவ்வளவுதானே. 50ன்னா ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். 50 வரலையே, 2 தானே. அப்ப 10க்கு 2 அப்படின்னு சொன்னா எந்த ஆசையுமே நம்மளோட நிறைவேற போறதே கிடையாது. நிறைவேறாமையே தான் இருக்க போறோம் நம்ம. ஏன்னா நமக்கு பாஞ்சபௌதிகங்களால ஆக்கப்பட்டவினாலே நமக்கு கொஞ்சம் கூட அது வரமாட்டேங்குது. போரும் அப்படிங்கிற அந்த திருப்தியானது ஏற்படாத இருக்கின்றபடினால நம்ம என்ன பண்றோம்? எதை கேட்டாலும் இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை. பக்தி இல்லைன்னு ஒரு நாள் நம்ம அதுக்காக வருத்தப்படுவதே இல்லை. பெருமானை பத்தி நான் கிரந்தங்களை தெரிந்து கொள்வதில்லையேங்கிற வருத்தம் ஒரு நாளும் இல்லை. பகவானுக்கு பூஜை பண்ணலையேங்கிற வருத்தம் இல்லை. அவனுக்கு பத்திரமோ புஷ்பமோ பழமோ தோயமோ சேர்க்கவில்லையேங்கிற வருத்தம் இல்லை. இதெல்லாம் இல்லையே தவிர, ஆனா நம்மள்கிட்ட இருக்குங்கிறத நாம் ஒத்துக்கொள்கிறோம்னா திருப்தி என்பது நம்மிடத்தில் இல்லை. அப்ப பகவானுக்கு இதெல்லாம் உண்டு. சத்தியகாமத்துவம் உண்டு, சத்திய சங்கல்பத்துவம் என்பதும் உண்டு. அது இல்லை அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இல்லை. சத்தியகாமத்துவம் உண்டு, சத்திய சங்கல்பத்துவம். அவன் சொல்லிட்டான்னா முடிஞ்சு போடும். பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு சொன்னான்னா சங்கல்ப மாத்திரத்துல இந்த அண்டகடாகங்கள் அத்தனையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் அப்படிங்கிறது. இதுதான் 8 விதமான கல்யாண குணங்கள். திரும்ப சொல்ற அபகத பாப்மா விஜரஹா
மிருத்யு, விசோகா, விஜிகத்ஸா, அபிபாசா, சத்தியகாமஹா, சத்தியசங்கல்பா சொல்லப்படுகிற 8 கல்யாண குணங்கள் பகவானுக்கு உண்டு. அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? அமலன், பரிசுத்தமானவன், தோஷமே இல்லாதவன், ஹேய பிரதிபடத்துவம் இருக்கக்கூடியவன், ஹேயனி அகிலகேய பிரத்தனீக கல்யாணிகதான அப்படின்னு சொல்றோம் எம்பெருமான. சகல தோஷங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொல்றோம். அதத்தான் அமலன். இதெல்லாம் எப்ப ஏற்படுதான்னா, எம்பெருமானுக்கு சுவாபாவிகமா எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு இங்கிருந்து ஒரு ஜீவனானவன் அவனுடைய கர்மத்தை முடித்து கொண்டு, ஏன்னா இதெல்லாம் உண்டு அவனுக்கு உண்டா? முதல்ல காரணம் பார்த்தோம்னா பாபம் உண்டா? உண்டு. கிழத்தன்மை உண்டா? உண்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஜரம் உண்டா? மரணம் உண்டா? உண்டு. மிருத்யு மரணம் உண்டா? உண்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு விசோகம் சோகம் உண்டா? உண்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு பசி உண்டா? உண்டு. தாகம் உண்டா? உண்டு. வேற அவன் ஏதாவது அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவனா இருக்கானா? எல்லா விதமான செல்வங்களும் இருக்கானா? அது இல்லை. சத்தியகாமத்துவம் உண்டா? நினைச்சதையும் முடிக்க முடியாது. இப்ப இவ்வளவும் பகவானுக்கு அப்படியே அவனிடத்துல என்னென்னலாம் இல்லையோ நம்மிடத்துல அதெல்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானிடத்துல என்ன இல்லைன்னா அவனுக்கு கிழத்தன்மை கிடையாது, நம்மள்ட்ட இருக்கு. இப்ப இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அப்ப பகவானிடத்துல இந்த 8 கல்யாண குணங்கள் எப்போதுமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனாலதான் எம்பெருமானை பரபிரம்மம் என்னும், ஸ்ரீமன் நாராயணன் என்னும், அவனைத்தான் குற்றமில்லாதவன் என்னும், பக்த வத்சலன் அப்படின்னும், இவ்வளவு பகவானுக்கு திருநாமங்கள் ஏற்பட்டதே ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லணும்னா அவனைத்தான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு பெருமை இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை போய் இந்த ஜீவனானவன் தன்னுடைய கர்மாவை முடித்து கொண்டு எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பாலே இவன் அர்ச்சிராதி மார்க்கத்தை பிடித்து எம்பெருமானை போய் சேர்ந்துடுறான் அந்த விபூதியிலே, நித்தியமான விபூதியிலே. அப்ப இவனுக்கு இந்த 8 விதமான கல்யாண குணங்களும் சாமியம் ஏற்படுகிறது. பரமாத்மாவோட சாமியம் ஏற்படுது. இந்த 8 கல்யாண குணங்கள் பெருமான் நம்ம ஏதாவது சம்பாதிச்சமா இருக்காது அப்படின்னா, கர்மாவை தொலைத்து கொண்டு புண்ணியத்தையும் தொலைத்து பாவத்தையும் தொலைத்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே எம்பெருமானே நம்மை உகந்து அவனுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டு அவனுக்கு நமக்கும் ஒரு சாமியத்தை எம்பெருமான் கொடுக்கிறான்னு சொன்னா அது எத்தனை உயர்ந்தது! அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த பரிசுத்தமானவன் தான் அமலன். அமலன் ஆதி பிரான் அப்படின்னு தானே பாசுரம் தொடங்கிறது. அமலன்னா என்ன அர்த்தம்? அமலன் என்பதற்கு அர்த்தம் இதுவே அப்படின்னு வியாக்கியாதாக்கள் ரொம்ப ஆச்சரியமா அழகிய மணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்துல அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், இந்த 6 விதமான கல்யாண குணம், 8 விதமான கல்யாண குணங்கள் எம்பெருமானிடத்திலே உண்டு அப்படிங்கிறத அபகத பாப்பத்வாதி குணங்கள், அபகத பாப்பத்வாதி குணங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறான். ஏன்னா அதுல இருந்து தானே அபகத பாத்மான்னு ஆரம்பிக்கிறது இல்லையோ. அபகத பாப்பத்வாதி அப்படின்னா அது தொடக்கமாக இருக்கக்கூடிய 8 குணங்கள் அப்படிங்கிறத இவ்விடத்திலே தெரிந்து கொள்வோம். மேலும் பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.